நீங்க தவறு செய்யும்போது தேவன் மன்னித்து விடுறாரு. அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. எப்பவும் தேவன் ரெடி டு ஃபர்கிவ்னஸ். உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா காத்துட்டு இருக்காரு. டக்குன்னு எப்ப தப்பு செய்யறீங்களோ உடனே தட்டி விடுறாரு. போ, அவனை மன்னிச்சிட்டேன். டக்குன்னு நீங்க கேட்கறீங்களோ கேட்கலையோ, நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீங்க தவறு செய்த உடனே தேவன் என்ன செய்யறாருன்னா, நான் மன்னித்து விட்டேன்னு ரெடியா வச்சிருக்காரு. அந்த மன்னிப்பு சீட்டை உங்க மேல போட்டுறாரு. அப்படியே என் பிரச்சனை வருது. அவர் மன்னிச்சுட்டாருங்க. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா பிசாசு. அவன் என்ன செய்யறான்? கடவுள் மன்னிச்சுட்டாருயா, ஆனா நான் விட மாட்டேன். நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, அப்போ உனக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த மனுஷன் கடவுளோட பழக்கம் வச்சிருந்தான்னா, கடவுளோட உறவுல இருந்தான்னா, கடவுளோட இருக்கிற ஐக்கியத்துல உறுதியா இருந்தான்னா, பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் அவன்கிட்ட சொல்லிடுவாரு, எப்பா நீ எப்ப தப்பு செஞ்சோ அப்பவே நான் மன்னிப்பு சீட்டை எழுதி உன் தலையில போட்டேன், முடிஞ்சுரா, இனி நியாய தீர்ப்பு உனக்கு இல்லைங்கிற. அது அவன் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா பிசாசு அவன்கிட்ட வாழாட்ட முடியாது. இவனுக்கு பழக்க வழக்கம் கடவுள்கிட்ட கிடையாது. இவனுக்கு உலகத்தான்ட்ட அவன்கிட்ட இவன்கிட்ட பணத்துக்கு இதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான் பாருங்க. தப்பு செஞ்சா கடவுள் மன்னிப்பாருன்னு உனக்கு தெரியும். ஆனா பழக்கம் இல்லாதனால பிசாசு சொல்றான், டேய் நீ திருடுனேல, நீ பொய் சொன்னேல, நீ விபச்சாரம் பண்ணல, நீ குடிச்சல, நீ அடிச்சல, வெறிச்சல, அப்ப உனக்கு இதெல்லாம் வரணும்லடா அப்படிங்கவும். இப்ப இவன் கூட பழக்கம்னால இவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஆமான்னு ஏத்துக்கிறாங்க. அப்போ இன் பிராக்டிக்கல் நீங்க யாரு கூட பழகுறீங்களோ அவங்க சொல்றதான் கேட்பீங்க.